வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் மெனு. இப்போ ஓண பண்டிகைக்கு என்னென்ன செய்வாங்களோ அதில் நான் ஒரு 5 வகை செய்கிறேங்க. சாம்பார் வைக்கிறேன், எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார், கோசு பொரியல், பீட்ரூட் தயிர் பச்சடி, எல்லா காயும் போட்ட ஒரு அவியல், உருளைக்கிழங்கு மசாலா கூட்டு. இப்போ நான் சாம்பார் வைக்க போகிறேங்க. அதுக்கு காயெல்லாம் வேக போடணும். இது நறுக்கி கழுவி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு அது தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டுங்க. இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் அது பச்சை வாசனை போட்டு ஏற்கனவே பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். இது நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மசாலா கூட்டுக்கு ஒரு 50 கிராம் பருப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டு மூடி வச்சுறேன். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். ஒரு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் பருப்பும் அதை எடுத்து கொட்டிட வேண்டியதான். கொட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கிளறி விட்டு அது கொதிக்கட்டும். இப்போ தேங்காயும் சோம்பும் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காவை அரைச்சிக்கணும். அரைச்சி அதில் ஊற்றிட்டு அதில் சோம்பும் தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கேன். மிக்ஸி கல்லில் தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். கட்டியை கொதிச்சு வரட்டும். அப்படின்னாப்பா அந்த உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி
எடுத்து நல்லா கிள்ளி போட்டு நல்லா கட்டி ஆகட்டும். கொஞ்சம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நம்ம பீட்ரூட்டு பச்சடிக்கு பீட்ரூட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். பீட்ரூட் நல்லா வேகணும். ஒரு ஜாரை எடுத்து அதில் ஒரு 2 பத்தம் தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதை நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சதை எடுத்து அதில் ஊற்றிடணுங்க. தேங்காய் அரைச்சி வச்சதை இப்போ அந்த நம்ம தயிரை எடுத்து அதில் ஊற்றிடணுங்க. தயிர் ஒரு மிக்சியில் அடி அடிச்சுட்டு வந்து அதை ஊற்றிடணும். கொஞ்சம் நிறைய தயிர் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் தாளித்து ஊற்றணும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடாயை வச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இஞ்சி பச்சடிங்க. அதுக்கு இஞ்சி இப்படி துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இஞ்சி பச்சடி, இஞ்சி புளி இஞ்சி இது நல்லா வதங்கணுங்க. செவக்க வதங்கணும். தான் கீரி போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கணும். அந்த புளி எடுத்து அதில் ஊற்றிடணும். புளி கரைச்சி ஊற்றிடணும். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்த உடனே வெல்லம் போடணும். அந்த இஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கரண்டியும் கொஞ்சமாக வெந்தய பொடி வறுத்து பொடி பண்ணினது அது போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு கொதி வந்தோடனே வெல்லம் போட்டுக்கணும். இப்போது ஒரு கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்து போட்டுக்கிறேங்க. அந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா இறுகி வரணும். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அது எப்படின்னு காட்டுறேன். இது இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லா சுவையும் இதில் இருக்கும். காரம் எல்லா சுவையும் இதில் இருக்குங்க. பார்த்தா புளி இஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் புளி இஞ்சி. இஞ்சி பச்சடியும் சொல்லலாம்,
புளி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து கோஸ் பொரியல் பண்ண போகிறேங்க. ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி காயுது, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் பொடியை நான் கீழே வச்சுருக்கேன். கோஸு கழுவி வச்சுருக்கேன், பொடியை நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா ஏற்கனவே கோஸில் தண்ணி வரும், அதனால் லைட்டாக ஊற்றினா போதும். ஒரு கை அளவு ஊற்றி அப்படியே மூடி வச்சுருந்தோம். வேகட்டும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இந்த இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி போட்டுக்கிறேங்க. இது மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம், ஏன்னா பச்சை மிளகாய் காரமே இருக்குது. கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கடாயை வச்சுருக்கேங்க, அதில் அந்த காயெல்லாம் அள்ளி போட்டுக்கிறேங்க. அவியலுக்குள்ள காயெல்லாம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே அவியல் காட்டியிருக்கோம், அதனால் டிப்பை காட்டல. காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அது காய் கொஞ்சம் வேகட்டும், அப்படியே முடிச்சிடணும். பாருங்கள், அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வெந்துச்சு. நம்ம தேங்காயும் ஜீரகமும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டோம். கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிர் எடுத்து ஊற்றிக்கணுங்க. தயிர் எடுத்து ஊற்றி நல்லா கிளறி வச்சிடணும். அவ்வளோதான், அவியல் முடிஞ்சு போய்